ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் மனசுல ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு தானே இப்போது நான் சொல்வதை கேட்க வந்தாய். எந்த நல்ல விஷயம் நல்லபடியாக நடச்சிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இதை கேட்குறியோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தரணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்தேன். நான் கொடுக்க போகிற வாய்ப்பை மட்டும் நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டினா, அதாவது நான் இப்போ சொல்கிறதையெல்லாம் முழுசாக கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டினா, கண்டிப்பாக நீ நினைத்தது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து முடியும். எப்போ உனக்கு உதவின்னு கேட்டு நீ யாரையாவது கூப்பிட நினச்சாலும் நீ கூப்பிடுறதுக்கு முன்பாகவே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா என் அன்பு பிள்ளையான ஒன்னதானே நான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு உதவி தேவை அவசரம்னு இருக்கும்போது எப்போதும் நான் உன்னை விட்டு விலகி போனதே கிடையாது. நீ போகிற வழியில் கூட எந்த ஆபத்தும் உனக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நான் எப்போதும் உன் கூடவே இருக்கேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ எதிர்பார்ப்பது போல் நடக்காது தான். ஆனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் உடைந்து போகாதே. உன் மனசை உடைக்கும்படியாக கஷ்டப்படுத்தும்படியாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கும்படியாக பல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி தருவேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள், மனைவி, கணவர், ஆசிரியர்னு இவங்க யாரும் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் யாருக்கு தான் தோல்வியும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கு? தோல்வி அடைஞ்சாலும் தோற்று போனாலும் கஷ்டமும் பிரச்சனையும் வந்தாலுமே கூட நீ மூளையில் முடங்கி போயிடக்கூடாது. முடங்கி கிடந்தினா சிலந்தி கூட உன் மேலே சிறைப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போது எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் என் செல்லமே. சாயப்பாவே துணைன்னு என்னையே நம்பி வாழக்கூடிய உன்னை இனி யார் காலிலும் போய் விழுகும்படி விட்டு வைக்க மாட்டேன். நிச்சயமா உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி தருவேன். நீ யாரிடம் போய் கேட்டாலும் கிடைக்காத விஷயங்கள் இந்த சாயப்பாவிடம் மனமுருகி கேட்டால் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். இதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் கொடுத்து தான் அடுத்தவங்க எனக்கு சொந்தக்காரங்களா உறவுகளாக வந்து நிற்கணுமா? இந்த மனிதர்கள் காசு பணம் இல்லாட்டி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்களா? நமக்கு வந்து துணையாக நிற்க மாட்டாங்களான்ற எண்ணம் உனக்கு வர்ற அளவுக்கு இந்த மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள் தானே? நீ நினச்சதெல்லாம் உண்மைதான். காசு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு லேசாக தலைவலி வந்தால் கூட இந்த உலகம் என்ன ஏதுன்னு அவனை சுற்றி சூழ்ந்து போய் நின்று கேட்பாங்க. இதுவே ஏழையானவன், வசதி இல்லாதவன், உடல் ரொம்ப சோர்ந்து போய் நோய்வாய்ப்பட்டு மூளையில் படுத்து கிடந்தாலும் கூட நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு அவனை நலம் விசாரிக்க ஒருத்தர் கூட அந்த பக்கம் போக மாட்டாங்க. இப்படி ஒரு மனிதனுடைய நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு கூட காசு பணம் தேவைப்படுகிற கலியுக காலத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே. மனிதனை மனிதனாக பார்க்காம காசு பணம் வச்சிருக்கிற பொருளாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் நீ எப்போதும் கவனமாக இருந்து தான் ஆகணும். ஊரையே அடித்து உலையில் போட்டு சாப்பிட்றவங்கெல்லாம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கும்போது உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு தானே நீ மன வருத்தத்தோடு இருக்கிற. யார் உனக்கு துணையாக இருந்தாலும் இல்லாட்டியும் எவ்வளோ பெரிய கஷ்டமும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட இந்த சாயப்பா உனக்கு துணையாக வந்து நின்னேனா எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நீ ஒருபோதும் எதை நினச்சும் கவலைப்படாத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை உன் சாயப்பா நான் செய்வேன் என் செல்லமே. இனி எந்த சூழ்நிலையிலும் நீ ஒருபோதும் கண் கலங்காதே. இதுவரைக்கும் நீ நிறைய அழுதுட்ட, நிறைய வருத்தப்பட்டுட்ட, நிறைய கஷ்டப்பட்டுட்ட. அதனால தான் இந்த கஷ்டத்தையும் கண்ணீரையும் கவலையிலையும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு முடிவு எடுத்துட்டு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்துவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறேன். நான் கொடுக்கும் வாய்ப்பின் மூலமாக இனி வரக்கூடிய உன் வாழ்நாள் என்பது நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் நிறைவானதாகவும் மகிழ்ச்சியுடையதாகவும் நிச்சயமாக இருக்கும்.
எப்பவும் நீ பெருசாக எதுக்கும் ஆசைப்பட்டதோ கனவு கண்டதோ கிடையாது. எப்பவுமே உன் குடும்பத்துக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுத்துருக்க. உன்னையும் உன் வாழ்க்கையையும் நான் நல்லபடியாக வச்சு தரணும், நிம்மதியாக சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கணுன்ற ஒரு சாதாரண அடிப்படையான விஷயத்தை தான் நீ என்கிட்ட வேண்டுதலாக வச்சுருக்க. அப்படி நிம்மதியாக இருந்தால் போதுன்ற மனநிலைக்கு நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை இனிமேலும் எந்த விதத்திலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டுமே நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். உனக்கான நல்லது நடக்கத்தான் போகுது என் செல்லமே. அதை நல்லபடியாக நடத்தி வைக்கவே உன் சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்ன ஆனாலும் சாயப்பாவே துணைன்னு என்னையே நம்பி இருக்கும் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் தனியாக நின்று தனித்துவத்தோடு ஜெயிக்க வச்சு சொந்த காலில் உறுதியாக வைராகியமாக வாழ்வாங்கு வாழ வைக்க போகிறேன். நீ வாழவே கூடாது நினச்சவங்க கண்ணு முன்பாக உன்னை பிரகாசிக்க செய்வேன். நீ நல்லா வாழும்படி செஞ்சு காட்டுவேன். மெல்ல மெல்ல இப்போது உன் வாழ்வில் இருக்கும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுதலையாக போகிறாய் என் செல்லமே. நீ எந்த வேலையை செஞ்சாலும் எங்கே போனாலும் எல்லா செயலிலும் நான் உனக்கு பாதுகாவலனாக இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னதான் நான் சீரடியில் இருந்தாலும் என் கண் பார்வையும் கருணை பார்வையும் அருள் பார்வையும் எப்போது ஓம் மேலே ஓம் பின்னால் உன் கூடவே தான் இருக்குது. அதனால் இனி உனக்கு நடப்பது எல்லாமே நன்மையாக மட்டுமே இருக்க போது. நீ சந்தோஷமாக இருக்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைன்னு கேட்ட உன்னை உன் மன குமுறலையெல்லாம் சரி செய்து நல்லபடியாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போகிறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுடுவேன் நினச்சி கவலைப்படாத. உன்னை சுற்றி இருக்கிற துரோகிகளை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்ச நேரம் நான் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தேன். மற்றபடி இப்படியே உன்னை கஷ்டப்பட நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே மாறும். யார் யாருக்காகவோ என்னென்னவோ செஞ்ச உனக்கு இன்னைக்கு யாரும் எதுவும் செய்ய வரமாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா ஓடி போய் ஆளாக நின்று உதவி செஞ்ச உனக்கு இன்னைக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எவருமே இல்லை தானே. யாருக்காகவோ நீ யாருன்னு வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நீ யாரு, எப்படி, என்ன மனசுன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். உனக்காக நீ வாழ்ந்து விட்டு போ. உன் வாழ்க்கைய நீ நல்லா சந்தோஷமாக அனுபவித்து வாழணுங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட என் மேலே பாரத்தை போட்டுட்டு உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்குமேன்னு செல்லமே. வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னு நினச்சினா முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் என்னைக்குமே உன்னை குறை சொல்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வச்சிடு. யாரை நம்புறதுனே ஒன்றும் தெரியலை, எல்லாரும் பொய்யானவர்களா போலியானவர்களா இருக்காங்களேன்னு வருத்தப்பட்ட உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன்.